பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ராகுல். நான் அபிஷேக் அண்ணா கிளாஸில் படிக்கிறேன். நான் வந்து டூ இயர்ஸ்லேயே வந்து சண்டே ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து பிகினர்லேருந்து ப்ரைமரிலேருந்து இப்போ இருக்கிற இன்டர் சீனியர் வரைக்கும் எடுத்த எல்லா அண்ணா அக்காங்களுக்கும் மன நிறைய ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இந்த டீச்சர்ஸ் டேயில் வந்து அபிஷேக் அண்ணாவை பற்றி கொஞ்சம் நான் பேச போகிறேன். அபிஷேக் அண்ணா வந்து என்னோட இப்போது கிளாஸ் டீச்சராக இருக்காங்க சண்டே ஸ்கூலில். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் போய் எங்கள் ப்ளேஸில் உட்காந்ததுக்கப்புறம் அவர் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி கேட்பார். அது வந்து முக்கியமான கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் வாசிச்சிங்களா, ப்ரே பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களும் ஒருத்தராக என்னென்ன படித்தோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், என்ன புரிஞ்சுது அதெல்லாம் சொல்லுவோம். அபிஷேக் அண்ணாவும் நல்லா கிளாஸ் எடுப்பார். அவர் வந்து அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு அதை அழகாக ஸ்கெட்ச் பெனில் நல்லா வரைஞ்சி அழகாக எழுதி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தருவார். நல்ல ஒரு ஸ்மைலியோட சூப்பராக சொல்லி தருவார் அபிஷேக் அண்ணா. அவர் வந்து நல்லா ஆண்டவருக்காக பயன்படுறதுல எங்களுக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஏதாவது கிராஃப்ட் மாதிரி சொல்லி தருவார். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நல்லா க்ரியேட்டிவாக இருக்கும் அபிஷேக் அண்ணா சொல்லி கொடுக்கறது. அதே மாதிரி தான் நான் அபிஷேக் அண்ணாவுக்கும் நான் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து படிப்பு காரியமாக எங்கள் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்களுக்கும் நான் இப்போ ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதெல்லாம் புரியலையோ அந்த சப்ஜெக்டை நல்லா ரீகேப் பண்ணி எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸையும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மா அப்பா அவங்க 2 பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கும்ல, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம செய்யக்கூடாது. அப்பா அம்மாவோட கைடன்ஸில் தான் நம்ம வந்து இருக்கணும். அதான் வந்து அப்பா அம்மாவும் ஒரு டீச்சர் மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அம்மா வந்து உணர்த்தி சொல்லுவாங்க, அப்பா வந்து அரவணைச்சி சொல்லுவார். அதான் வந்து நான் டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க 2 பேரையும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க. நல்ல ஒழுக்கத்தை எப்போ தப்பு பண்ணால் அது கண்டித்து உணர்த்தி பேசுவாங்க. நல்ல ஒழுக்கத்தை, ஞானத்தை, அறிவை சொல்லி தருவாங்க. எப்படி எந்த இடத்துல நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படிலாம் சொல்லி தருவாங்க. எந்த இடத்துல எப்படி ஞானமாக பேசணும்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லா டீச்சர்ஸுங்களுக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். இதை நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் டே. ஆண்டவரும் நமக்கு ஒரு ஏசப்பாவும் ஒரு நல்ல ஒரு டீச்சர் மாதிரி தான். ஏன்னா வந்து அவரும் வந்து நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அவர் தெரியாமல் நம்ம போக மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம எந்த தவறான சிந்தனையில் போனாலும் ஆண்டவர் வந்து கண்டித்து உணர்த்தி நம்மளை தப்பான வழியில் போகிறப்பான்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் நம்ம இருந்துட்டு இருந்தாலும் அதை மாற்றுறது ஒரு டீச்சராக தான் இருப்பார் ஏசப்பா. அதனால் நான் நிறைய தான் சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இது ஃபுல்லாக ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்ட்டு. அப்புறம் கடைசியாக ஆல் ஆஃப் ஹாப்பி டீச்சர்ஸ் டே.